இதுக்கு கொஸ்டின் வைக்கிறவங்க எப்படி வைப்பாங்கன்னா, அப்போ இறைவனை யார் படைச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு தான் நிறைய அந்த விவரங்களை தெரியாமல் இறைவனுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னு எழுதுவாங்க. அப்புறம் அவர் அப்பா அம்மா எப்படி வந்தாங்க, அப்புறம் அவரு கூட அம்மா அப்பா எப்படி வந்தாங்கன்னு இது கேட்டுக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த புராணங்களில் கதைகளை பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சும்மா ஒரு கதை எழுதி சொல்லி புராணங்களில் சிவனுடைய பாதத்திலேருந்து உச்சியை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி ஒரு கதையை எழுதியிருப்பாங்க. யாராலையும் பார்க்க முடியாதுங்கிறது தான் அதோட உண்மை. அது நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிடணும். அது சித்தர்களுடைய 18 சித்தர்கள் வந்து அந்த இறைவனுடைய உச்சியை பார்க்கறதுக்கு பல காலங்கள் தவங்கள் இருந்து எல்லாத்தையும் பார்க்கணுன்னு போனால் அது போய்கிட்டே இருக்கிற ஒன்று. அதனால் அது போய்கிட்டே இருக்குது. பார்த்து தவம் பண்ணி எவ்வளோ ஆண்டு காலங்கள் இருந்தாலும் அவ்வளோ ஆண்டுகளுக்கு வளர்ச்சியாகவே அது இருக்குது. அது போய்கிட்டே இருக்குது. சிவனுடைய அந்த உச்சியில் இருக்க சிரசிரதலத்தை யாராலையும் முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்கவே முடியல.